அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திருள்ளே சரணம். ராமலிங்கம் ராமலிங்கம் ராமலிங்கம். வணக்கம் ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். பதினாறு வாழ்த்துக்கள் ஐயா. யாருக்கியா? அது நேத்தியா? உங்களுதான். நேத்து முடிஞ்சு போச்சே. இது நேரம் சொல்றது. வயசாது 44 வயசு ஆயிடுச்சு. ஏதோ வரலாறுக்கு ஒழிச்சு கிடைச்ச மாதிரி நமக்கு எதுவும் கிடைச்சா சரி. 4 4 8 44 சாமி. வயசா சோட்டா பையன் இது ஒரு வயசா சாமி? 44 வயசுல தான் வரல இருக்கு. அவன் எல்லாம் பழிச்சுதான். இப்ப நான் ஒரு 3 சாமி, அவரு 12 வயசுலயே தான் ஆரம்பிச்சு. 3 வருஷத்துல ஆரம்பிச்சுட்டு 44 வயசுல 3 வருஷம் தான். இப்ப இவரு கேட்டாரு, குணா என் கேள்வி அனுபவம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டாருயா. என்ன கேட்டாரு? எனக்கு ஒண்ணும் இல்ல. சரி, உங்களை கேட்க போறாரு இப்ப குணாயா. சொல்லுங்க சாமி. குணாயா கேளுங்கயா, எங்களை மட்டும் கேப்பீங்க பாரியா, சத்தத்துக்காரம். சரி சாமி, தகவல் வரைக்கும் போவோம். இன்னைக்கு தனியாக நடுவோடு தலையணைந்து அகக்கடை அணிவுற வகுத்த அருட்பெருஞ்சோதி திருப்பி பார்ப்போம் ஒரு வாட்டி. சரியா? போன வாரம் நம்ம கருது அக நடுவோடு கடையணைந்து அகமுதல் அருளுற அமைத்த அருட்பெருஞ்சோதி வரைக்கும் பார்த்தோம். அதாவது ஆன்மாகாசத்தில் துரியாதீத நிலை அனுபவம் சேரும் போது அகமுதலாகிய ஆன்மா அருள் அடையுமாறு அமைத்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே. இப்ப துரியாதீத நிலையில தான் ஆன்மாக்கே அருள் கிடைக்குது. இப்ப ஆன்மாக்கு அருள் இல்ல. சரியா சாமி? இப்ப ஆன்மாக்கு என்ன சக்தி இருக்கு சாமி? ஒரு உதாரணம், என்ன சக்தி தான் அதுகிட்ட இருக்கு? ஜீவனுக்கு ஆன்மாக்கும், ஜீவன் வந்து உடம்ப கண்ட்ரோல் பண்ணுதா? ஆன்மா ஜீவனை கண்ட்ரோல் பண்ணுதோ? ஆன்மா வந்து அப்படியே இருக்கும். அதுதான் சபை. அதுதான் சபை. ஓ, இருக்கு. ஆன்மாவே சபையாகும், அது உள்ளொலியே. அப்ப ஆன்மான்றது வந்து சபைதான். இது அப்ப ஒரு சபைதான். அப்ப வந்து சாமி, இறைவன் வந்து அமர்ற சபை அப்படின்னு சொல்லலாமோ? அதேதான். ஆனா அது வந்து இறைவன் வந்து அமர்ந்த பிறகுதான் அதுக்கு வந்து அந்த சபை வந்து ஒரு களை கட்டுதுன்னு சொல்லுங்க. எப்படி? அருள் வந்து கிடைச்சதுன்னா சபை களை கட்டுது. இன்னைக்கு அடுத்த வழி பார்ப்போம். படிங்க. எங்க மகேஸ்வரி வரலையா இன்னைக்கு? காணுங்கய்யா, வரல. நீங்க படிங்கம்மா. படிக்கிறேன். தனியாக நடுவோடு தலையணைந்து அகக்கடை அணியுற வகுத்த அருட்பெரும் ஜோதி. தனியாக நடு சாந்தம் நிறைந்த ஆன்மாகாசம். தலை ஆன்மா முன்வரிசையில் கூறியவாறு அருள் பெற்ற ஆன்மா. அகக்கடை ஆன்ம அறிவு. சாந்தம் நிறைந்த உள்ளமெனும் ஆன்மாகாசம் ஆகிய பொற்சபையில் அருள் பெற்ற ஆன்மாவானது சேர்ந்தவுடன் ஆன்ம அறிவு தரிக்குமாறு வகுத்த அருட்பெரும் ஜோதி. தம்பி, இப்ப இந்த ஒரு வரியில பாருங்க. இப்ப இந்த வரி சொன்னீங்கல்ல, கருது அக நடுவோடு கணை இணைந்து அகமுதல் அருளோடு அமைத்த அருட்பெருஞ்சோதி. இங்க வந்து என்ன சொன்னீங்க? ஆன்மாகாசத்தில் துரியாதீத நிலை அனுபவம் சேரும் போது அக முதலாகிய ஆன்மா அருள் அடையுமாறு அமைத்த அருட்பெருஞ்சோதி. அதேதான் இங்க கண்டினியூவா வருது போல இருக்கு. அப்ப சரியா? பாருங்க. இல்ல, இங்க பாருங்க. ஆன்மா முன்வரிசையில் கூறியவாறு அருள் பெற்ற ஆன்மான்னு சொல்றீங்கல்ல, வரைக்கும் கனெக்ஷன் இருக்கு அப்படின்றேன். சரி, சொல்லுங்க சாமி. தனி அக நடு. தனினா தனிஞ்ச சாந்தம்னா என்னங்க?
அமைதியா இல்ல சத்தம் இல்லாம அமைதி இருக்கா? அதான் அமைதி. அதாவது என்ன தப்பு தெரியல, சாந்தம்னு கோவம் இல்லாமையா? அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. இல்ல சாமி, இப்ப சாந்தம் நிறைந்த ஆன்மாகாசனாக அந்த ஆன்மாகாசன்றது வந்து ஆன்மா இருக்கிற இடம் தான் ஆன்மாகாசம். சரியா சாமி? ஆமா 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 அப்ப அந்த இடம் வந்து சாந்தமா அப்படியே அமைதியா அப்படியே. ஆமா 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 அப்ப நம்ம ஆமா. கோவத்தை வச்சுக்கிட்டு அங்க போற முடியாதுன்னு சொல்லுங்க. போக முடியாது. அதான் முதலே விட்டுடும். அதான் போச்சே. அதான் போச்சு. முதலே கோவத்தை விட்டு தேவை வந்தாச்சே. தனியாக நடுவோடு. சரி, இந்த தனியாக நடு எப்படி சாந்தம் நிறைந்த ஆன்மாகாசன்னு நீங்க சொல்றீங்க சாமி? எப்படி தனி வார்த்தை இல்லையா? தனிந்தானே குளிர்ந்தானே அர்த்தம். அதான் சாந்தம். சரி. அகம்னா ஆன்மா இல்லையா? சரி. அக நடு. நடுனா சபை சொன்ன இல்லையா? நடுனா சபை. ஓ, அப்ப ஆன்மாகாசன் முடிவு எடுத்துருக்கீங்க. ஆமா ஆமா. ஆன்மாகாசனாக்கா சபை. சரியா சாமி? என்ன தெரியுமா? எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அகம்னா ஆன்மா, அப்புறம் ஜீவன் கொடுத்தாருல, அதோட பேஸ் பண்ணி ஓரளவுக்கு ட்ரை பண்ணிருக்கேன் நான். ஓரளவுக்கு ட்ரை பண்ணிருக்கீங்க. ஒன்னே திருப்பி தர முடியாது. அதனால இப்ப நடுவில் எழுதுறாரு. சரி. நடுவில் நம்ம என்ன எழுத முடியும்? ஆன்மா நடுவில் எழுத முடியும். ஆன்மாக்கு நடு என்ன எழுத முடியும்? அதான் வந்து சபையா நடுவில் என்ன எண்ணம், சொல்லு, செயல் இதான் ஒண்ணு எது சூட் ஆகுமோ அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி விளக்கம் எது. இப்ப சாந்தம் நிறைந்த ஆன்மாகாசம். தலை. ஆன்மா. தலைன்னா ஆன்மா. எப்படி? இதுக்கு முன்னுக்கு தலை வரலையே. தலை தலை எப்படி சாமி தலை? சார், இந்த வகையெல்லாம் முடிஞ்ச மேலத்துல ஆன்மா வந்து வைப்போம். நம்ம ஆன்மா வந்துட்டு வைப்போம். சரி. அதனால தலை வந்து ஆன்மா வந்து வைப்போம். கடையில ஆன்மா அறிவு. கடையில உள்ள இல்லையா? அறிவு இல்லையா? கடைனா மேல பார்த்தோம், உள்ளம் எங்க பார்த்தோம்? இல்ல, முதல்ல பாருங்க. மேலதான் எங்க பார்த்தோம்? உள்ள அறிவு. ஓகே, கடை. ஆமா. சரி. ஆன்ம அறிவு. சாந்தம் நிறைந்த உள்ளமெனும் ஆன்மாகாசம் ஆகிய பொற்சபை. உள்ள இருக்கு இல்லையா? உள்ளது அப்ப வந்து கண்கள் அடங்கி போச்சு. கண்ணானது மனம், புத்தி, சுத்த ஆகார 4 அடங்கி போச்சு. சரி. உள்ள அறிவு செயல்படுது. இப்ப வந்து சாந்தம் நிறைந்த உள்ளமெனும் ஆன்மாகாசம். உள்ளமெனும் ஆன்மாகாசம் ஆகிய பொற்சபை. சமி, உள்ளமெனும் ஆன்மாகாசம் ஆகிய பொற்சபை, இது 3 ஒரே பொருளா இல்ல வேற வேற பொருளா? உள்ளதான் உள்ள அறிவு. உள்ளமெனும் ஆன்மாகாசம் ஆகிய பொற்சபைன்னு சொல்லிருக்கீங்களே. 3 ஒண்ணுதான். 3 ஒண்ணுதான். அருள் பெற்ற ஆன்மாவானது சேர்ந்தவுடன் ஆன்மா அறிவு தரிக்குமாறு வகுத்து அருட்பெருஞ்சோதி. இப்ப சாமி, இப்ப வந்து சிற்சபையிலிருந்து பொற்சபைக்கு போறோம். வல்லார் கூட ஒரு பாட்டு எழுதிருப்பாரு. ஒரு பெரிய செவுரு இருக்குது, கோட்டை என்ன சாமி? கோட்டை மதில் அடைந்தேனா? என்ன சாமி இது? காட்டையெல்லாம் கடந்து விட்டேன், நாட்டை அடைந்து மதிர்காட்சி கண்டுற கண்டேன். மதிர்காட்சி கண்ணுற கண்டேனா? அப்ப அங்க அடைஞ்ச பிறகுதான் அது வந்து அறிவாகுதா? அப்ப அதுக்கு ஒண்ணு கிடையாது. அப்ப சிற்றபையில என்னதான் நடக்குது? அதுவே சிற்றி அழுது. ஆன்மா பொறுத்தது அப்படியே சும்மா இருக்கு சார். சிற்றபையில தான் நடக்கிறதெல்லாம். அதுக்கப்புறம் தான் பொறுத்தே போகுது. பொற்சபையில போயிட்டு பொன்னுடைய பாக்குது. சரியா சாமி? அப்ப இதெல்லாம் ஆன்ம காட்சி தானே? அப்ப ஆன்மாவனால பாக்குறது. அப்ப இந்த கண்ணை வச்சுட்டு பார்க்க முடியாது சொல்லுங்க. ஓகே சாமி, அப்ப இங்க பாருங்க, துரியாதீத நிலையில வந்து அறிவு வேலை செய்யுது சாமி. சரியா? அதாவது விழிப்பு நிலையில் இந்த சாக்கரத்துல வந்து மனம் வேலை செய்யுது, சொப்பனத்துல தூக்க நிலையில மனம் வேலை செய்யுது,
வேலை செய்யாது. சுளுத்தில தூக்க நிலையில மன வேலை செய்யாம நின்றுச்சு. துரியத்துல விழிப்பு நிலையில் மனம் வேலை செய்யல. துரியாதீதத்துல அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இந்த மேல சொன்ன இந்த துரியாதீத நிலை தான் இங்கேயும் வருது அடுத்து. ஆனா என்னன்னாக்கா சாந்தம் நிறைந்த உள்ளம் எனும் ஆன்மாகாசமாய பொற்சபையில் இந்த துரியாதீதில இருந்த அந்த இது போயிட்டு எங்க சேர்ந்துருச்சு? இப்ப ஆன்மாகாசமாகிய பொற்சபையில் அருள் பெற்ற ஆன்மாவனு சேர்ந்த பிறகு அறிவு தரிக்குமாறு வகுத்து. அப்பதான் நம்மளுக்கு அறிவே வருதா? ஆன்மாவுக்கு அப்பதான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஞானமே வருதுன்னு சொல்லுங்க. இப்ப இந்த ஆன்மா அறிவும் இறைவனோட அறிவும் ஒண்ணா இல்ல வேற வேறையா? ஒண்ணு, ஏறக்குறைய ஒண்ணுதான். ஏறக்குறைய அப்புறம் இல்ல. உள்ளலி கலக்கும் பொழுது அது வேற மாதிரி. ஃபுல் அண்ட் ஃபுல். அடுத்து படிங்க. அகநடு புறக்கடை அணைந்து அகப்புற முதல் அகமுற வகுத்த அருட்பெரும் ஜோதி. புரியுமா? அதான் எங்க இருந்து புரிஞ்சுக்குது? ஒரு கஷ்டம். அகநடு புறக்கடை அணைந்து அகப்புற முதல் அகமுற வகுத்த அப்படின்னாக்கா என்ன புரிஞ்சுக்குது? ஏன் சாமி எழுதல? எதுவுமே அவருக்கு எதுவுமே கேர் பண்ண அவருக்கு சொல்லி விட்டாரு. ஞானம் பண்ணாரு, நடக்கல, போட்டாரு, அவ்வளவுதான். தங்க வச்சாரு, சண்டை போனாட்டாரு. எதையுமே அவர் கேர் பண்ணவே இல்லை சார். அவர் தன் வாழ்க்கையில அனுபவித்து பார்த்தாரு தவிர இதை மைனா முடிச்சு அதை இதெல்லாம் விட்டாரு, கேரே பண்ணல. இது என்ன தெரியுது? என்ன தெரியுது சொல்லுங்க, எனக்கு புரியல. எனக்கு ஒண்ணு தெளிவா தெரியுது சாமி. முதல்ல இந்த அப்பா போத ஒரு சேவல் ஆட பிறகு அப்புறம் வேலையை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உலகத்தை பல லட்சியங்கள்லாம் வச்சுக்கிட்டாங்க, அப்படியே டைவர்ட் ஆயிட்டு போயிருவோம். என்ன நினைக்கிறீங்க? அப்படி இருந்தா இருக்கும். செஞ்சிருக்க அதான் செஞ்சாரு. என்ன பாயிண்ட் என்னன்னா, இந்த பசங்க புரியுமா அப்படி எழுதுறமையான அவரு நினைச்சுவாரு. இதை புரிஞ்சுவான்னு தெரிஞ்சாரு. அந்த மாதிரி யாரு வழங்க கொடுப்பாங்க? வேற யாரு சொல்லுவா? சரி படிங்கம்மா. அகம் என்கின்ற ஆன்மாவானது நடு என்னும் சபையாகிய ஆன்மாகாசத்தில் புறக்கடை என்னும் உள்ளத்துடன் இணையும் சமயம் அகப்புற முதலாகிய ஜீவன் நம்முள், அதாவது அகத்திலேயே அடையும்படி வகுத்த அருட்பெரும் ஜோதி. குறிப்பு: ஜீவனானது நம் உடம்பினுள்ளே இருந்தாலும் நுரையீரல், கல்லீரல், இருதயம், சிறுநீரகம் போன்று உடலின் உள்ளுறுப்பாக இல்லாத காரணத்தால் அந்த ஜீவனானது இந்த உடலில் கலகம் நேரிட்ட காலத்தில் தயவின்றி வெளியேறி விடுகின்றது. எனவே அதை உள்ளுறுப்பாக மாற்றிவிட்டால் அந்த ஜீவனானது உடலை விட்டு வெளியேறாது, மரணமும் சம்பவிக்காது. எந்த அனுபவத்தில் ஜீவனானது உள்ளுறுப்பாக மாறும் என இந்த வரியில் விளக்கப்பட்டு உள்ளது. மேலும் அகவல் வரி 688 காண்க. அகம் ஆன்மா, நடு சபை, புறக்கடை புறவாங்கிய கரணங்களில் கடையாகிய உள்ளம், அகப்புற முதல் ஜீவன். தமே ஏற்கனவே பார்த்தோம். சாமானிய ஜீவன், விசேட ஜீவனா? விசேட ஜீவன் இறந்துரும். சரியா சாமி? ஏற்கனவே பார்த்துருக்கோம், அன்னைக்கு பார்த்தோம். சாமானிய ஜீவன் இறக்காதா? அப்ப இந்த இறக்குற இந்த மேல சொன்ன கதையை தான் திருப்பி இங்க வருது. இப்ப மேல என்னன்னாக்கா ஆன்மா அறிவு பெற்றுச்சுன்னு பார்த்தோம். அப்ப அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு சொல்றாரு. அதாவது அகம் என்கின்ற ஆன்மாவனது நடு எனும் சபையாகிய ஆன்மாகாசத்தில் புறக்கடை எனும் உள்ளத்துடன் இணையும் சமயம் அகப்புற முதலாகிய ஜீவன் நம்முள், அதாவது அகத்திலேயே அடையும்படி வகுத்த. அப்பதான் மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்குதோ? சமயம் அப்ப சிற்சபையிலே மரணமில்லா பெருவாழ்வு வந்துடாதா?
வருது சார், ஆ? வரும் சார். இப்ப இது ஏன்னா அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி வருதுல்ல. சார் அங்க ஒரு சிஸ்டமே வரும் சார். ஆ, அவன் அங்கேயே வந்துடும், முதல்ல வந்துடும். ஆ. இது வந்து கன்ஃபார்ம் ஆகுது, இங்க கன்ஃபார்ம் ஆகுது. ஓ, முதல்ல என்கேஜ்மெண்ட் நடக்குது, அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் கல்யாணம் நடக்குது. அப்படியா? ஆமா அதாவது அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிருச்சு சிற்றபையில. ஈஸியா ஆமா ஆரம்பிக்குது. அடுத்து படி திறந்து போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆமா இப்ப உதாரண சாமியே, இப்ப நம்ம ஆஹ், கம்பம்மா என்ன கிராமத்து பாதையிலேயே வந்துகிட்டு இருக்கோம். பல தடைகள்லாம் தாண்டி வரோம். ஹைவே ஏறிட்டோம், ஓகே, ஜாலி தான், நேரம் போயிட்டுதான். அதேதான். கேட்டு பாட்டு திறந்துகிட்டே இருக்கும், எந்த ஒரு தடையும் இல்லாம. அந்த மாதிரி போல இருக்கு. ம். ஜீவனாது நம் உடம்பிலே இருந்தாலும் நுரையீரல், கல்லீரல், இதயம், சிறுநீரகம் போன்ற உடலில் உறுப்பாக இல்லாத காரணத்தால் அந்த ஜீவனானது இந்த உடலில் கலகம் நேரிட்ட போது காலத்தில் தயவின்றி வெளியேறி விடுகின்றது. எனவே அதை உள்ளுறுப்பாக மாற்றினால் அந்த ஜீவனாது உடலை விட்டு வெளியேறாது. இதுதான் நம்ம என்ன பார்த்தோம், அகப்பூ அக உறுப்பாக்க அதற்கவை அகத்தே வகுத்த அருட்பெருஞ்சோதி. ஆமா மரணம் சம்பவிக்காது. எந்த அனுபவத்தில் ஜீவனாது உள்ளுறுப்பாக மாறும் என இந்த வரியில் விளக்கப்பட்டுள்ளது. மேலும் அகவல் வரி 688 காண்க. ஏன் 688 போயிட்டீங்க? அங்கேயே வந்தது. அகப்பூ அக உறுப்பாக்க அதானா? ஆமா ஓகே. அகம் ஆன்மா, நடு சபை, புறக்கடை புறமாகிய கரணங்கள் கடையாகிய உள்ளம், அகப்புறம் முதல் ஜீவன். இப்ப வந்து இந்த ஆன்மா வந்து உள்ளம் எனும் இது இந்த பொற்சபையில போய் சேர்ந்த பிறகுதான் கன்ஃபார்ம் ஆகுது. சரியா? ஆமா 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 அப்பதான் ஒரு அமுதம் கடைசியா சொருக்குதோ. அந்த நீங்க சொன்னீங்க தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதின்ட்டு, ஆமா. அம்மையை கண்டேன் அவ்வளவு உள்ள அது அப்ப அடுத்த அமுதமும் உள்ளுக்கு போச்சு. உண்டே நெடின்னு வருமே. ஆமா ஆமா அதுக்கப்புறம் தான் நடராஜர் சன்னதி. ஆஹ் அதுக்கப்புறம் என்னதான் பண்ணாலும் இறப்புன்றது கிடையாது. ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் ஒரே ஒரே இந்த டிராவல் வந்து அப்படியே ஒரு வருஷமா போயிட்டே இருக்குமோ, இல்ல தினைக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்குமோ? இல்ல போயிட்டே இருந்துரும். அதை உதாங்க சாமி, இப்ப இந்த வருஷம் வந்து நான் வந்து சிச்சபைக்கு போயிட்டேன், அடுத்த வருஷம் பொச்சபைக்கு போனா, இல்ல தினைக்கும் சிச்சபையில இருந்து பொச்சபைக்கு போயிட்டு வந்துகிட்டு இருப்பேனா? இல்ல வந்து சொல்லி உள்ள ஸ்டார்ட் ஆயிடும். எங்க நிப்பாட்டுனா அங்கே போயிட்டு இருக்க வேண்டியது. அடுத்து முயற்சி பண்ணா மேல போயிட்டே இருக்கலாம். ஆமா ஐயா, எனக்கு ஒரு கேள்வியா? கேள்பா. நீங்க ஆன்ம அறிவுன்னு சொல்றீங்க இல்லையா, எனக்கு அது கொஞ்சம் விளக்க வேண்டும். என்னன்னாக்கா, இப்ப பாருங்க, நம்மளுக்கு வந்துட்டு 6 அறிவுன்னு சொல்றோம். 6 அறிவுன்னு சொல்லும் பொழுது வந்து தொடு உணர்ச்சி, நுகர்தல் உணர்ச்சி, அப்புறம் வந்து சுவை, நாக்கு சுவை, அப்புறம் வந்துட்டு பார்க்கறது, அப்புறம் கேட்கறது, இதெல்லாம் வந்து அப்புறம் சிந்திச்சு பார்க்கறது, இதெல்லாம் வந்து நம்ம அறிவுன்னு குறிப்பிடுறோம். இந்த ஆன்ம அறிவு வந்து அது வந்து எப்படி இருக்கும்? இந்த அறிவுல வந்து ஒரே அறிவு சார். ஓகே, அப்ப ஆன்ம அறிவு வந்து எப்படி இருக்கும்? எந்த வகையில வித்தியாசம்? அண்டங்கள்லாம் பாருங்க, அண்டங்கள்லாம் என்ன பண்ணுது எப்படி போறா தெரியும். எல்லாத்தையும் புரிஞ்சுக்கலாம். உடம்பு எப்படி இருக்கு எல்லாம் தெரியும். அண்டங்கள் எப்படி இருக்கு, அண்டங்கள் என்னென்ன இருக்கு, அது அண்டங்கள் எப்படி செயல்படுது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். கடவுள் யாரு அந்த விஷயமும் தெரிஞ்சிருமா? இல்ல என்ன அறிவு அண்ணன் அப்பா இருந்தது அவர் ஐயா. அறிவு அண்டண்டங்களுக்கு அப்பால் இருக்கின்றது என்ற. ஆமா ஆமா, அது ஆன்ம இருந்து அப்படி போயிடும். இப்ப நம்ம வந்து வெறும் ஒரே அறிவு தான் தெரியும், தொடர்றது பாக்குறது ஒரே அறிவு தான் இருக்கும். புரிஞ்சுக்க முடியல. சொல்லிப்பா. இப்ப இந்த உலகியல் அறிவு தான் நம்ம வந்து புடிச்சு வச்சிருக்கு, அந்த ஆன்ம அறிவுக்கு போவாம. ஆமா 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 ஆமா. சரி, சரிங்க, நன்றி. அதுதான்ப்பா நம்ம டிஸ்டர்ப் பண்ணுது. இப்ப பாரு, இப்ப காலையில தியானம் பண்றோமா, தவம் செய்யறோமா, உலகியல் உள்ள விஷயங்கள் தானேப்பா வந்து இடையில பூந்து இல்லாத பாடுபடுத்துது. இத பண்ணிட்டியா, அதை பண்ணிட்டியா, இத செஞ்சிட்டியா, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு கதை, இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ, எல்லாம் உலகியல் தான்.
சரியா தம்பி? சாமிக்கு தெரியல, எனக்கு இப்படிதான். எல்லா சாமியும் ஒரே சாமி தான். எல்லாத்துக்கும் அப்படித்தானே. எல்லாம் இடையில சாமி அப்படியே பூர்வமத்திய கவனிச்சுட்டே இருப்போம். பார்த்தா வேற எங்கேயோ வேற ஏதோ சிந்தனையில எங்கேயோ ஒரு இடத்துல இருப்போம். திருப்பி வா. அது என்ன சொல்ற சாமி வரலாறு? நானும் என் தோழியும் சூதாட்டுறோமா? சரி, பாட்டு வேணுமான்னு கேக்குறீங்க. எடுப்போம். சொல்லுங்க சாமி, எப்படி பாட்டு? அது கொஞ்சம் பாப்போம். ரொம்ப நாளாச்சு பார்த்து சூதாட்டுறோம். ஐயா அப்ப மனம் தான் வந்து நம்ம அந்த தியானத்துல இருந்து தடுக்குது. அதே சமயம் மனம் தானே அந்த தியானத்துக்கும் அந்த பக்குவத்துக்கும் கூட்டிட்டு போகுது. ஆமாவா இல்லையா? அடையணும் கூட்டி ஆள் கூட்டி போகாது. அடையணும் உள்ளதான் கூட்டி போகும். அது எப்போதும் தவறுதான் சொல்றீங்களா? இல்ல பாரு, இந்த பாரு, இங்க இருக்கீங்களே மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இவங்க அடங்கின பிறகுதான் உள்ளமே வேலையை ஆரம்பிக்குதான். அது வரைக்கும் சும்மா அது சாட்சியா தான் பாத்துக்கிட்டு இருக்கான். என்ன சாமி சொல்லுங்க பாட்ட. அன்னப்பார்ப்பால் நிலையுடைய, அன்னப்பார்ப்பால் அழகாம் நிலையுடே. 6ஆம் திருமுறை தான் அது. ஐயா எனக்கு என்ன கேள்வினா, அந்த மன பக்குவம் அடைகிறதுக்கு அந்த மனத்தோட உதவி நம்மளுக்கு தேவை இல்லையா? அதுதானே அடங்கணும். அப்ப அதுவா அடங்குனுச்சுன்னா நல்லது இல்லையா? அதுவா எப்படி அடங்கணும்? அதான் ஊர்ல ஓட்டுது எப்படி அடங்கணும்? அப்ப அது அடங்காது. அது எப்படிதான் வாழ்வுன்னு பாத்துக்கிட்டு இருக்குப்பா. அது எப்படி அடங்கும்? நம்ம எப்பெல்லாம் அதை அடக்க பாக்குறோமோ அது ஏதாவது காட்டி ஏதாவது சொல்லி நம்மள எப்படியாச்சும் இழுத்துட்டு போதா பாக்குது. இப்ப இந்த பாட்டு மனம் என்பது ஒரு வில்லனாவே தான் இருக்கு. ஆமா, சரி சரி. அந்த அனுபவ மலை பாட்டுல பார்த்தாலே சொல்றாரு. கண்டுபிடிச்ச சாமி. சாமி இத பாருங்க. அன்னப்பார்ப்பால் படிக்குமா? அன்னப்பார்ப்பால் அழகாம் நிலையூடே அம்பலம் செய்து நின்றாடும் அழகர் துன்னப்பார் தென்னுயிர் தோழியும் நானும் சூதாடுகின்ற அச்சூழலில் வந்தே உன்னை பார்த்து உன்னுள்ளே என்னை பாராதே ஊரை பார்த்தோடி உழல்கின்ற பெண்ணே என்னை பார் என்கின்றார் என்னடி அம்மா என் கை பிடிக்கின்றார் என்னடி அம்மா. அன்னப்பறவை படத்தெல்லாம் போட்டு காட்டணும். போட்டு காட்டணுமா வேண்டாமா? வேண்டாமா? ஐயா இது நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். இதுல 3 கேரக்டர் இருக்கு. ஒண்ணு வந்துட்டு அவர், அப்புறம் வந்துட்டு தோழி, அப்புறம் உன்னை நீ நானு. இது 3 பேரும் யாரு? அப்புறம் நானு 4 பேர். மனசு கடவுள்பா 3 பேரு. இல்லைய எங்க பாருங்க, அம்பலம் செய்து நின்றாடும் அழகர். அழகர்னா இறைவன் தெரியுது. துன்னப்பார் தென்னுயிர் தோழியும் நானும். அந்த தோழி யாரு? அப்ப வந்து உன்னைன்னு சொல்றது யாரு? உன்னைன்று வந்து கடவுள் நம்மள சொல்றாருப்பா. ஓகே. கடவுள் வந்து சொல்றாரு, கடவுள் வந்து சொல்றாரு உன்னை பார்த்து என்ன பாராம ஊரை பார்த்து ஓடுறேன்னு சொல்லிட்டு இருக்காரு கடவுள். ஓகே. கடவுள் கட்டு போயிட்டாரு. முதல்ல வந்துட்டு வள்ளலார் சொல்றாரு, இரண்டாவது வந்து கடவுள் சொல்றாரு. ஆமாவா? வந்தேன்னு வந்துச்சு. யாரு வந்தா? ஆமாதானே சாமி? சாமி
நீங்க எதுக்கு என்ன கொஞ்சம் பாத்துக்கங்க சாமி. ஏதாவது உளறதுக்கு வாய்ப்பு உண்டு. நானு புரியுது புரியுது புரியுது. நேற்றுக்கு அது வருடம் உங்க பர்த்டே போடுறல உங்க நீங்க ஒய்ஃபு குழந்தை இருக்கு இல்லையா, கிணக்கிணமா நிறைய என்னது அது அது கேக்கு. அவன் நிறைய கேக்கு நிறைய அது ஏன் பர்த்டேவே இல்ல சாமி. அடைஞ்சு செல்லுவராஜா ஐயா பண்ற வேலை இதெல்லாம். அது என் போன தீபாவளிக்கு தீபாவளியா இல்ல போன தீபாவளிக்கு தான் நினைக்கிறேன். என் பையனோட பர்த்டேக்கு சாமி, அருணோட பர்த்டேக்கு. அதுக்கு எடுத்த படத்தை தூக்கி இங்க போட்டுச்சுக்காரு அவரு. அப்படியா சாமி? நேத்து பூரா காலையில 8 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் எனக்கு வேலைதான். எங்க இருந்து நான் பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு. அப்புறம் வேலை பொழப்ப பாக்குறது இல்லையா சாமி? பிறந்த நாள லீவை போட்டு சுத்திக்கிட்டே இருக்க முடியும்? ஒரு நாளைக்கு நான் லீவு போட்டேனாக்கா 360 வெள்ளி போச்சா? 360 ஐயா இந்த இடத்துல கேள்வி கேட்டுக்கிறேன். அப்ப இறைவன் உன்னை பார் துன்னுள்ளே என்னை பாராதே உரைப்பார் தோடி உழகின்ற பெண்ணே. அப்ப வள்ளலார இறைவன் பெண்ணேன்னு கூப்பிடுறாரு. ஆமா, சரி. நம்மலாம் பெண் தானப்பா. நீயும் பெண் தான், நானும் பெண் தான். ஏன்? இல்ல இல்ல அத கேட்டுக்கிறேன். ஏற்கனவே சொன்னேன். இல்ல நான் யான்னு உன்கிட்ட கேக்குறேன். தெரியலையே. நீ யார்கிட்ட இருந்து வந்த? அம்மா கிட்ட இருந்து வந்தேன். அப்ப நீ பெண் தான். பெண் தானே உடம்பு. பெண் பிள்ளை. ஓ, பெண் பிள்ளை. பெண் பிள்ளைப்பா. ஐயா இது இன்னொரு கேட்டுக்கிறேன். அது என்னது பெண் ஆசை, அதாவது மோகத்தை பெண் ஆசை மட்டும் சொல்றாங்க ஐயா. இப்ப பெண் ஆசை இயல்பா ஆணுக்கு பெண் ஆசை இருக்கும். ஏன் பெண்ணுக்கு ஆண் ஆசை ஏன் சொல்ல மாட்டாங்க? ஏன் பெண் ஆசை மட்டும்? ஐயா சொல்லுகாரு ஆண் ஆசைனா? ஐயோ நான் அது பார்த்ததே கிடையாது. சொல்லிருக்காரு. ஓ கே 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 பாருங்களேன். 5ஆம் திருமுறையிலேயே 1ல இருந்து 5 திருமுறையில தான் இருக்கு. நான் கூட அதுக்கு மறைமுகமா ஏதாச்சும் ஆண் ஆசை பெண் ஆசை விட பெரிது அப்படின்னு வரும். சரிதானே சாமி? சரி சரி சரி. இப்ப அந்த பாட்டத்தை எடுனா எங்க போய் டவுன்லோட்? பரவாயில்ல. பாட்டு ஞாபகம் சொல்லுங்க சாமி. அப்படியே பாத்துருவா அந்த பாட்டியா. சொல்லுங்க சாமி, விளக்கத்தை சொல்லுங்க. அமைதியா இருக்கீங்க. இதுக்கா அப்புறம் எடுத்துக்கிட்டு என்ன சாமி சும்மா அமைதியா உட்காந்துக்கிட்டா? நல்ல அழகான நிலை படம் போடுங்க. இப்ப வேணாம். நீங்க நீ இப்ப விளக்கம் சொல்லுங்களே. விளக்கம் சொல்லணும் சாமி. விளக்கம் நல்ல சொல்லாம படம் இருக்கு இல்லையா, நல்ல படம் தான். இதுல எப்படி நம்ம தியானம் பண்ணும்போது என்ன நடக்கும், என்ன கதை அப்படின்றது இருக்கு. அப்ப அதுக்கு மனம் தளராம நம்ம இது பண்றதுக்கு கடவுளே கொடுத்த ஒரு இது அண்ணா பறவை சாமி. இது 2 கண்ணு. சரியா? 2 கண்ணு மாதிரி. இப்ப இங்க மேல ஒட்டுதா, இது இன்னொரு கண்ணு. இப்ப இந்த கண்ணு அது ரெண்டு அண்ணா பறவை தான் இருக்கணுமா? ஒரு அண்ணா பறவை இருக்க கூடாதா? 2 ஒட்டுதுப்பா. எப்படிப்பா ஒரு கண்ணு வரும்? இல்ல அந்த கவிதைக்கும் இதுக்கும் அர்த்தம் இருக்கா? ஆமா, 2 கண்ணு இருக்குல்ல. ஓகே ஓகே. சாமி சொல்லுங்க சாமி, அந்த பாட்டு போது சொல்லுங்க. அண்ணா பார்ப்பார் அழகாம் நிலையூடே அப்படின்னா என்ன சொல்லுங்க? அண்ணா பார்ப்புனா என்ன? பார்ப்புனா பறவை குஞ்சு. அது அழகான நிலை. அதுக்கு மூக்கு தர இருப்பாங்க. அழகான நிலை அது. அங்க அது கூட தம்பி இது பாரு, பார்க்க அழகா இருக்கா 2 சேர்ந்து? ஆமா, அதான் அழகா இல்லையா? இல்ல இப்ப நான் என்ன கேள்வி கேக்குறேன்னா, எப்படி உங்களுக்கு தெரியும்? இப்ப அன்னப்பறவை சொல்றாங்க, அது ஒரு அன்னப்பறவை எடுக்கலாமே இல்ல 3 எடுக்கலாமே, எப்படி சரியா 2 எடுக்கிறீங்க? அந்த கண்ணு 2 தானே சார்? கண்ணு 2 தானே?
தம்பி கண்ணு இங்க கண்ணு நான் இப்ப ரெண்டு என்ன அந்த கேட்டேன் கவிதையில உன்ட்ட, இங்க பாரு இந்த 2 அன்னப்பறவை இப்படி சேர்ந்து இருக்குல்ல, பார்க்க அழகா இருக்கான்னு கேட்டேன். அழகா இருக்கு. இப்ப ஒரு அன்னப்பறவை இருக்கிறதுக்கும் 2 அன்னப்பறவை இப்படி சேர்ந்து இருக்கிறதுக்கும் எது அழகா இருக்கு? 2 சேர்ந்துதான் அழகா இருக்கு. சரி 3 4 ஒரு கூட்டமா சேர்ந்துச்சா நல்லா இருக்குமா பாக்க? நல்லா இருக்குது. அதான் அழகாம் நிலையுடைய முடிச்சு விட்டாய்ய. ஓ, அப்போ உங்க உங்க கணிப்புல சொல்றீங்க அந்த இதுல. ஏன் கணிப்பு இல்ல, மூப்பாயோட கணிப்பு. மூப்பாய் கணிப்பு. ஓகே, எது இருந்தாலும் நம்ம புரியுது. ஜாக்கிரதையா இருந்துக்குவோம்ப்பா, நம்ம ஏன் சரி. என்ன சாமி நம்மளுக்கு ஏன் வம்பு? சரியா சாமி நான் சொன்னது? அழகாம் நிலையுடே. சொல்லுங்க சாமி. அதாவது இந்த 2 அன்னப்பறவையும் சேர்ந்து இருக்கிற இடம் வந்து அழகாந்த நிலை. சரியா? இதான் அம்பலம். சரி, ஓகே. இது முடிஞ்சா? இதை அடிச்சிட்டா சாமி? ஸ்கிரீனை பாருங்க, இதை அடிச்சிட்டான்னு கேட்டேன். அது அவ்வளவுதான். ஓகே, சொல்லுங்க. அம்பலம் செய்து நின்றாடும் அழகர். அம்பலம்னா சபை, பூர்வ மத்தியா? என்ன சாமி? அம்பலம் நின்றாடும், அம்பலம் செய்து நின்றாடும் அழகர். இந்த அம்பலம் செய்துன்றது அந்த 2 ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறீங்களா சாமி? செய்து அப்படின்றீங்க. சொல்லுங்க சாமி, அங்க இருந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க சாமி. அத விடுங்க சாமி, போச்சு போக எடுத்துட்டீங்க. அது அப்புறமா வாங்க, இது போது செட்டில் பண்ணுவோம். அதை எடுத்துட்டீங்களா? அது அப்படியே வச்சிருக்கீங்க. முதல்ல பதிக்கிட்டு சொல்லிருக்கீங்க, அதை எடுத்து வச்சுக்கோ, அது மறைஞ்சிட போகுது, அது வேற. அது முதல்ல பதிக்க சொல்லுங்க, அங்க எடுத்தது அதை எடுத்து வச்சுக்கோ, அப்புறம் அதை அழிஞ்சிட்டு அப்புறம் திருப்பி தெரிவிக்கணும். 6 147 14 பாட்டு. 6 147 அனுபவமலை. அனுபவமலையில தான் இருக்கு அது. 14. 14. ஆமா, அதான். சரி, ஓகே. இப்ப பாப்போம் வாங்க. அன்னப்பறவையுடைய அழகான நிலை, கருத்து வந்து நிலை, அதான் அம்பலம், பூர்வ மத்திய. சாமி, இந்த அம்பலம் செய்துன்றது இந்த அன்னப்பறவை வந்து அம்பலம் மாதிரி செய்து அப்படின்னு சொல்ல வர்றாரா இல்ல என்ன? கண்ணு தலை பார்த்துல, அதான் பூர்வ மத்திய நமக்கு. ஆமா, அதான் அம்பலம். அங்க இருந்து ஆடுறான். ஓகே. நீ என்ன பண்ண, துண்ண பண்ணி பார்க்கணும். துண்ணா பார்க்கனா நெருங்கி அந்த 2 கண்ணையும் மேல ஏத்தி பார்க்கணும். சரி, பார்க்கும்போது உயிர் மனசு இல்லையா? உயிர் தோழி தான் மனசு. சாமி, இந்த அந்தக்கரணன் மத்தியில உயிர் இருக்கிறதுனால அது உயிர் தோழியோ? சரி, அவ பண்ற வேலைதானே சாமி எல்லாம். ஜெயி பாருங்க யார இருந்துட்டு. அதாவது இப்ப நான் வந்து மனதை கடந்து பூர்வமத்திக்கு போக பாக்குறேன், அது வந்து என்னை இழுத்துக்கிட்டு போகுது வெளியே. வெளியே போடுது, சூதாடுறோம் நானும் அதுவும். ஆமா, உன்னை பார்த்து உன்ன என்ன பாத்துன்னா நீ ஓட பார்த்து வரே சாமி. இப்படியே நம்ம சூதாடிக்கிட்டே இருக்கும் பொழுதுதான் அவன் வர்றான் சாமி. சரியா? சூழலில் வந்து. அப்ப சாமி, அப்ப இப்படியே நம்ம சூதாடிக்கிட்டே போயிட்டு வந்துகிட்டே அது இழுக்க நம்ம இழுக்க அப்படியே வந்துகிட்டே இருக்கும் பொழுது, அப்ப அந்த முயற்சியில இருக்கும் பொழுது திடீர்னு அவன் வந்துதான் காப்பாத்துறான் போல இருக்கு. எப்படி? இதுதான் வந்து சாமி அந்த வள்ளுவர் சொல்லுவாரு, திருவருளால் அடக்கிடுவேன் உன்னை அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப நம்ம வேலை வந்து இப்ப என்னன்னா சாமி, இப்படியே முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான். அதாவது மனம் அடங்க மாட்டேதுன்னு கவலைலாம் வேண்டாம், அது போவோம், அப்ப திருப்பி கொண்டு வந்து வைக்கணும், போவோம். சாமி ஏற்கனவே ஒரு இடத்துல சொல்லிக்காருப்ல, மனதை இழுத்து எந்த ஒரு ஆபாசத்திலும் செலுத்தாமல் மனதை இழுத்து இந்த வேலைதான் தவம். முடிஞ்சா சாமி அப்படி சொல்லலாம். அப்ப அப்படி நம்ம செஞ்சுட்டே இருக்கும் பொழுது அந்த சூழல்ல அவன் வர்றான்.
வந்து என்ன சொல்றான் சொல்லுங்க. உன்னை பார்த்து உள்ள என்ன பாருன்னு சொன்னா இந்த ஊரை பார்த்து ஓடுறியே. அது என்ன சாமி உன்னை பார்த்து என்னுள்ள என்ன பாரு? புரிஞ்சுதானே நம்மள வாங்கணும். பூர்வ மத்திய உன்னனாக பூர்வ மத்திய சொல்றாரா? அங்கேயே பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்து வெளியே போயிடுச்சுல்ல, மனசு வெளியே போகுது. ஊரை பார்த்து ஓடுறியே. ஆமா, என்ன பாரு. புரிஞ்சுதான் இருக்காரு, புரிஞ்சுதான் இருக்காரு அவரு. பூர்வ மத்தியில தான் இருக்காரு. அப்ப பூர்வ மத்திய பாரு அப்படிங்கிறாரா? ஆமா, என்ன பாரு சொல்றாரு. என் கை பிடிக்கிறாருனாக்க மனதை பிடிச்சிட்டாரோ? கைனா அதான் ஓடுது. என் கை பிடிக்கின்றாரு. இங்க கை வந்து என்ன சமயம்? மனசு. மனசு. அதுக்கப்புறம் அவரு கட்டி பிடிச்சு கை பிடிச்சு கூட்டு போறாங்க போல இருக்கு. அப்ப இதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா சாமி, கவலைப்படாம சரிச்சு போகாம ஒண்ணு வரலையா சொல்லி அவரே விரட்டி ஆடாம நம்ம கடமை செய்யணும், அவ்வளவுதான். நம்ம கடமை வந்து சூதாடுறதுதான் சாமி. சூதுல இறங்கி ஆடுறதுதான் நம்ம வேலை சாமி. ஒரு நாளைக்கு படிச்சு வந்துடும். ஒரு நாளைக்கு வந்து அவரே அடக்கி விட்டுருவாரு. அதாவது ஐயா இருந்தாரு, இந்த வருமோ நாளைக்கே வருமோ, அது மற்ற இந்த வரும் நாளைக்கு என்னை வேணா வரலாம், என்னைக்கு வேணாலும் வரலாம். நம்ம சர்ச்சு பண்ணக்கூடாது. நம்ம வேலை வந்து பூர்வ மத்தியில கவனம் வச்சு மனை இழுத்துக்கிட்டு போவோம், திருப்பி வரணும், மனை இழுத்துட்டு போவோம், திருப்பி வரணும். நாம் பண்ண வேண்டியதான். அவனே இறக்க வந்துடும். பார்த்து பாக்குறான்ல, இந்த பையன் மாதிரி முயற்சி பண்ற பார்த்து விடுவான். இன்னைக்கு காலையிலேயே சாமி எனக்கு கடுப்பாயிடுச்சு. கட்டுப்பாயிட்டேன் சாமி. நாடா இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கிறோம், நாடா கட்டுப்பாயிட்டேன். ஒரு அட்டங்கம் இல்லை சாமி. ஒரு 40 நிமிஷம் கிட்ட இருக்கும். எப்படி கட்டுப்பா இருக்காது உங்களுக்கு? சும்மா உட்கார்ந்து கிடக்குறது கட்டுப்பாயிடுச்சு. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கொசு வந்துடும், ஒரு ஈ வந்துடும், கோயந்தா சார். கொசு ஈ வந்து இவங்கதான் உங்களுக்கு பிரச்சனைனாக்க அவங்க வெளியே இருந்து ஒரு பிரச்சனை கொடுக்குறாங்களா? இல்ல சாமி, அப்புறம்தான் எதுக்கு நீ கடுப்பாவுற? இது இப்படித்தானே இருக்கும். வேலை என்ன உட்கார்றதானே? உனக்கு என்ன உடனே அடங்கிடுமா? நீ என்ன பெரிய ஜாடியா? உலகில இருந்துகிட்டு அடங்கணும்னாக்கா என்னென்னமோ ஞாபகத்துக்கு வருது சாமி. அந்த நேரத்துல தான் இல்லாத வேலை என்னென்னமோ ஞாபகத்துக்கு வருது. போங்க, நம்ம செய்ய அந்த ஞாபகம் வரும்போது ஒரு கருத்து தோணுச்சு எனக்கு. இது அப்படியே ஞாபகம், முதல்ல எல்லாம் கிளம்புப்பா, நீ அமைதியா உட்காந்தோன்னே எல்லாம் கிளம்பும், அப்புறம் போக அடங்கிரும் அப்படின்னு சொல்லுது. சரியா? ஆமா. சும்மா உட்கார்ந்து இருக்கும் போது என்ன சொல்லுவாங்க, ஐடல் மைண்ட் தேவர்ஸ் ஒர்க் ஷாப். இப்ப இதுல வந்து இந்த எப்படி தவம் பண்றது, தியானம் பண்றது, என்ன நடக்கும்னு சொல்லிட்டாரு. சூது ஆடிக்கிட்டு தான் இருக்கணும், வேற வழி இல்ல. நான் ஆட மாட்டேனாக்கா மனசு வென்றும் சாமி. என்ன சொல்றீங்க? நம்ம கேம்ல இறங்கி ஆடிக்கிட்டு இருக்க வேலைதான் நம்ம வேலை. இப்ப கேம் ஆடுறதுதான். அவங்க வென்றுவீங்க. முடிச்சிட்டப்பா ஒரு வழியா. நான் ஜெயிச்சிட்டேன் அப்படி வந்துடும். நம்ம வேலை வந்து சூதாடுறதுதான். ஐயா, எனக்கு ஒரு கேள்வி. இது வந்துட்டு வியாழக்கிழமை கிளாஸ்ல கேட்கணும்னு நினைச்சேன். அது கொஞ்சம் தடங்கள் ஆச்சு, அதை இன்னைக்கு கேட்கறேன். எப்படின்னா, அன்னைக்கு வந்துட்டு வியாழக்கிழமை கிளாஸ்ல நிக்கிற சரவணன் கிளாஸ் இந்த ஜூம் மீட்டிங் நடத்திட்டு இருக்கிறப்ப அவங்க மகனா வந்து கொஞ்சம் தொல்லை பண்றப்ப அவர் அழகா சொல்லி அனுப்பி வச்சாரு. அப்படி இருக்கும் பொழுது நீங்க சொன்னீங்க, ரொம்ப பாராட்டுனீங்க அவர் சொன்னீங்க, உங்களை ரொம்ப நான் பாராட்டுறேன், நீங்க வந்துட்டு அவ்வளவு பக்குவமா சொல்லி கோவப்படாம பக்குவமா சொல்லி அனுப்பி வைக்கிறீங்க அப்படின்ட்டு. நல்ல ஒரு விஷயம். ஆனா அது வந்து எனக்கு சம்மந்தப்பட்டு நான் கேட்குறேன். எப்படின்னாக்கா, எங்க வீட்டுல வந்து நாங்க இருக்கிறது வந்து கிராமத்து பக்கம். ஸோ அப்ப வந்துட்டு பிள்ளைங்க வந்து படிக்க வராங்க, 2-3 பிள்ளைங்க ஒரு குடும்பத்துல இருந்து. அப்போ அவங்க வந்துட்டு 5ஆம் ஆண்டு படிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரிஞ்ச அறிவு வந்துட்டு நாலேஜ் வந்துட்டு 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு நாலேஜ் கூட இல்லை. 1+2 கூட தெரியல, வாய்ப்பாடு தெரியல, ஆங்கிலம் சின்ன இது கூட ஸ்பெல்லிங் பண்ண தெரியல.
மலாய் மொழி பேச தெரியல, ஆங்கில மொழி பேச தெரியல, தமிழ் கூட சரியா வர மாட்டேது, எழுத மாட்டேது, படிக்க மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரிலாம் நான் இப்பதான் ஒரு மாதமா சொல்லி கொடுக்க எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. ரொம்ப டென்ஷன் ஆகி எனக்கு நான் வர கிளாஸ்ல ஒரு 5 நிமிஷம் தான் காமா இருப்பேன். மத்த நேரம் எல்லாமே அப்படியே எரிஞ்சு விழுவேன். என்ன படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு. ஏன்னா அவங்களோட நிலைமை வந்து ரொம்ப மோசமா இருக்கு ஐயா. அப்ப ஏசிட்டு கொஞ்சம் வருத்தப்படுவார், ரொம்ப ஏசிட்டா அப்படின்னு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கண்ட்ரோல் இல்லை. அதாவது அவனோட அந்த அளவுக்கு ஐடியா, மூளை இல்லை, அறிவு இல்லை. அறிவு கம்மியா இருக்கு இல்லையா? ஆமா, ரொம்ப கம்மியா. ஆமா, நீ பக்குவமா தான் சொல்லலாம். ஆனா ஐயா விளையாட்டு ஐயா. இப்ப பாருங்க, வாய்ப்பாடு 7ஆம் எப்படி சொல்லி கொடுத்தேன், 7ஆம் வாய்ப்பாடு ஒரு வாரமா ஒரே விஷயத்த திருப்பி சொல்லி பாருங்க. 1 7 7 7 14 3 நிறுத்தணும் 4 7 மாட்டிக்கோ. சரி, திருப்பி பார்த்து படி. திருப்பி அதே மறுநாள் அதே, திருப்பி அது எனக்கு சரி. இல்ல சார், அவங்க வந்து நாலேஜ் இல்லை சார் அவங்களுக்கு. குறையுது. நீ அவங்க என்ன பண்ண முடியும்? அப்படிதான் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணுவேன் கிடையாது. இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, ஆமா, அது ரொம்ப தப்பு. கேட்க மாட்டாங்களே, அன்பா சொன்னா கேட்க மாட்டாங்களே. சொல்லி பாருங்க, கேட்பாங்க. அமைதியா கேட்பாங்க. ஆமாங்களா? கஷ்டப்படணும்ன்றீங்களா? ஆமா ஆமா. கிளாஸ் செய்யணும் ஆசைப்பட்டேன், வாங்கு. அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். அது நல்ல திறமை இருக்குண்ணே. ஆனா வந்துட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருக்குங்க. அது அம்மா சொன்ன கூட்டு படிச்சு கொடுறாங்க. சரி, கூட்டு படிச்சு கொடுக்குறேன். சரி, நீ ஒரு 5 பேரா? நான் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு மட்டும் நினைக்கிறேன் ஒரு 200 பேர் இருப்பாங்க. எப்படி இருக்கும் அம்மாடி? டென்ஷன் ஆகும். சரி, அதுக்கு மேல காமா இருக்குங்க. வள்ளலாரே கோவத்துல அடிச்சிருக்காரு தெரியுமா பிள்ளைங்கள? கட்டுப்பாயிட்டு படிப்பிக்கின்ற விஷயத்துல கட்டுப்பாயிட்டு அடிச்சு விட்டாங்க. சும்மா சொல்லாதீங்கண்ணே, பொய் கருத்தாயிரும். சாமி வல்லார் சொல்லிக்கிறது தானே, படிப்புங்கின்ற விஷயம் அடிச்சுட்டு அப்புறம் நான் வருத்தப்பட்டேன் அப்படின்ட்டு. நான் அதுதான் தேடிட்டு இருக்கேங்க. அவரே வருத்தப்பட்டதான் தேடிக்கிட்டு இருக்கேன். அவரே வருத்தப்பட்டது தவறுதான் அப்படின்னா. இந்த பாட்டை பாத்துட்டு முதல்ல அனுபவமாலை இல்லைங்க, அனுபவமாலையை பாத்துருவோம். வேற எங்கேயோ போயிட்டு இன்னைக்கு. சரி வாங்க. கண்ணூறு படும் இதா? கண்ணாறு படும். நான் அஞ்சுகின்றேன் பலகால் கணவர் திருவடி வழகை கண்டு கண்டு கலக்கில் என்னா என் ஆசை வெள்ளம். அந்த பாட்டா சாமி? அதானே, ஆசை வெள்ளம் என் சொல் வழி கேளாது என ஏற்றுக்கொண்டு சபை கேகுகின்றது அந்தோ. சரியா? பெண்ணாசை பெரிதென்பார் விண்ணாலும் அவர்க்கும் பெண்ணாசை பெரிதலகான் ஆணாசை பெரிதே உன்னாடி பற்பலகால் கண்ணாறு கழிக்கில் ஊறுகின்றேன் தொழில் நின்னால் பெறுகின்ற. சாமி, இங்க ஆணாசைன்றது கடவுள் மேல உள்ள ஆசை தானே சாமி? சொல்லுங்க பாப்போம், என்ன நடக்குதுன்னு பாப்போம். இல்லைங்க, என்ன உதாரணம் கொடுத்தாரு. எல்லாரும் பெண்ணாசை பத்தி எல்லாரும் சொல்லுவாங்க, நான் சொல்லிக்கிறோம் எல்லாரும். ஓ சாமி, நீங்க உதாரணம் எனக்கு கொடுத்தீங்க முந்தி, ஞாபகம் இருக்கு. இப்ப அவங்க நம்ம கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு வச்சீங்களேன் ஐயா. இப்ப அண்ணன் சொன்னு எனக்கு ஒரு கேள்வி வருது. அப்ப ஆண் ஆசை வந்து அது ஆண்டவனை குறிக்காதா? ஏன்னா வந்துட்டு அது நல்ல ஆசையா? இல்ல ஐயா ஏற்கனவே ஒரு உதாரணம் கொடுத்தாரு. இப்ப ஒரு மனைவி வந்து நீங்க கல்யாணம், அவங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்கனாக்கா நீங்க என்னதான் பண்ணாலும் நம்ம கூட தானே இருக்கிறாங்க, சமைச்சு போட்டுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. அதே மாதிரி பிள்ளைங்களையும் பாத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. அதே மாதிரி சரியா சாமி? அப்படிதான் சொன்ன மாதிரி இருக்கு எனக்கு என்னமோ. அப்படியே சொன்னீங்க. சரி சொல்லுங்க சாமி, சொல்லுங்க. நீங்க சொல்ல வந்து ஆண்கள் பெண்கள் ஜாதின்னு சொல்லுவாங்க, பெண்ணாத பெண்ணுன்னு சொல்லுவாங்க.
ஆனா அப்படி இல்ல, சாமியார் போயிடறாங்க, விட்டு போயிடறாங்க. சாமியாரா விட்டுட்டு போயிடுறான், விட்டுட்டு வேற கல்யாணமும் பண்ணிக்கிறான், ஏதாச்சும் பண்ணிடுறான் இல்லையா? ஆனா பெண்கள் மாத்திரம் கல்யாணம் அவனோட அப்படியே இருந்தே இருக்காங்க இல்லையா? ஆமா. அதான் ஆணாசு பெருசு, அவளோட ஆணாசு தான் இருக்கு. அதான் ஆணாசு பெருசுங்கிறாரு. அவங்க அதாவது லோயலா அப்படியே இருக்கிறாங்க, இவங்க இல்லாத வேலையை பார்த்து விட்டுறானுங்க அப்படின்னு. இவனுக்கு ஆசை ஆசை சொல்லிட்டு இல்லாத வேலையை பார்த்துடுறானுங்க. தேவராத்துல இருந்து பெண்ணுக்கு இறங்கி வந்த பாருங்க. ஓ, விண்ணாலும் அவருக்கும் தேவேந்திரன், தேவேந்திரன் பின்னாலும் அவன் தேவேந்திரன் தானே சாமி? ஆமா, தான் அவனுதான். அவனுக்கு பெண்ணாவது பெருன்னு சொல்லி அங்க இறங்கி வந்தா சொல்றாங்க. அந்த பெண்ணாவது பெருசு ஆணாவது பெருசு அப்படிங்கிறாரு. சரி, அதையே இங்க சொல்றாரு. இப்ப கண்ணாறு படுகின்ற நான் அஞ்சுறேன் சாமி, சரியா? இது என்னன்னா உலக மாதிரி ஐடியா கொடுத்துட்டு இரண்டு ராசி தான் சொல்றாரு இவரு. ஏன்னா நம்ம பெண்ணு, இறைவன் ஆண் தானே. ஆமா, அதான். ஆனா இப்ப இது உலகிலுக்கும் வரும், அருளிலுக்கும் பயன்படுத்தலாம். இப்ப அருளிலுக்கு போனாக்கா இறைவன் மேல ஆசைப்படுறது, நம்ம இறைவன் மேல ஆசைப்படுறது, சரி. உலகியல்ல பார்த்தாலும் அந்த ஆணாசை தான் பெறுது. ஆமா. ஆனா ஏன் ஆண் அந்த பெண் ஆசையை இத சொல்லிவிட்டாங்க? எதனால? இந்த ஆண்கள் பண்ற சேட்டை தான் பெரும் சேட்டைன்றீங்களா? ஆமாங்க, ஆமாங்க. பெண்கள் இந்த மாதிரி சேட்டை பண்றது கிடையாது. மெஜாரிட்டி பாக்குறாரு பாருங்க சாமி. எனக்கு மெஜாரிட்டி எடுத்துக்கிறாங்க. மெஜாரிட்டி எடுத்துக்க வேண்டியதான். அவன் பெண்கள் அவ்வளவு இல்ல சார், அவன் ஜாலியா இருப்பான். ஏன்னா ரொம்ப ஒரு பேர் அவனுக்கு தப்படலாம். ஆமா, அதான் அவங்க ஜாலியா இருப்பாங்க. நான் ஒன்னு ஆட் பண்ணிக்கிறேன், ஒன்னு கேட்டுக்கிறேன். யாரு என்ன சொன்னான்னு தெரியல, இது சைக்கலாஜிக்கலியா இல்ல மதம், ஏதாச்சும் ஒரு மதப்படி எனக்கு தெரியல. பெண்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்குமா, ஆனா ஆண்களுக்கு சில ஆசைதான் இருக்குமா. அதுல பெரிய ஆசை பெண் ஆசையும். அதனாலதான் பெண் ஆசைன்னு சொல்றாங்களோ எனக்கு தெரியல. நானும் கேள்விப்பட்டிருக்கேன், பெண்களுக்கு 9 பங்கு மனம் 1 பங்கு அறிவு, ஆண்களுக்கு 9 பங்கு அறிவு 1 பங்கு மனம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். சரியா சாமி? ஏன் சாமி சாமி எங்களுக்கு பேச விட்டு இப்ப நாங்க மாட்டிக்கிட்டு போங்க. சரிங்க, பாடத்துக்கு போவீங்க. இதுதான் பெரியவங்க. நன்றியா. எனக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா அந்த ஆண் ஆசைன்னு சொல்றது பாக்குறேன். நான் இவ்வளவு நாள் பெண் ஆசை மட்டும் சொல்றாங்கன்னு நினைச்சிட்டு. இல்ல, இதனாலதான் பெரியவங்களா இருக்காங்க அப்படியே. சவே இது சங்கடமான விஷயம். சவே எங்க சாமி இந்த பாட்டு? சரி விடுங்க சாமி, நீங்க அப்படியே தெரியிட்டு இருங்க, நம்ம வரிய பார்ப்போம். வேற எங்கேயோ போயிட்டோம் நம்ம இன்னைக்கு. சரி, இப்ப இன்னைக்கு நம்ம முக்கியமா தெரிஞ்சதுன்னா, சூதாடுறத விட்டுறாதீங்க, கேம்ல இருந்து வெளியாயிடாதீங்க. மனசு ஜாலியாயே பத்தியா தோத்துட்டான் அப்படின்னு ஜாலி ஆயிடும். ஓகே, நன்றிமா. யாரு வினோதினிமா? நன்றி. அடுத்து வேற யாரும் படிக்கிறீங்களா? படிக்கிட்டாயா? ஓகே, இது படிங்க சார். பிள்ளை பெருவிண்ணப்பம் தான். பிள்ளை பெருவிண்ணப்பம் பாட்டு 36. பாட்டு 36. அதையும் பாத்துருவோம். சிறுவர் பயிலுங்கால் பயிற்றும் தொழிலே வந்த கோபத்தில் சகிப்பில்லாமல் சகிச்சுக்க முடியல, அடித்தனன் அடித்த தருணம் நான் கலங்கிய கலக்கம் வகுப்புறனின் திருவுளம் அறியும் மருஞ்சில் உயிர்களின் கோபம் மிக புகுந்தடித்து பட்டபாடெல்லாம் மெய்யனி அறிந்தது அன்று. தம்பி, கோபம் வரதான் செய்யும், நம்ம தான் ஏன் கட்டுப்படுத்தணும். எங்க போயிட்டான்னு தெரியலையே தம்பி. என்னப்பா இந்த கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சுக்கிறோம் பாட்டு, ஆளாக்கான உன்ன. சரி, வரட்டும். பேர் என்ன ஐயா? அவர் பேரு செல்வம். அரிமா இருக்காரு, அவர்தான் இருக்காரு. ஆனா அவர் அங்க இல்ல, அவர் வேற எங்கேயோ போய்க்கிறாரு. சரி ஐயா, வந்தானு காட்டுவோம். சரி, நீங்க படிங்க.
அகநடு புறத்தலை அணைந்து அகப்புற கடை அகலிடை வகுத்த அருட்பெருஞ்சோதி. இது மாதிரி படிக்கூடாதுன்னு நினைக்கிறேன். திருப்பி ஒரு வாட்டி படிக்கிட்டீங்களா? அகநடு படிங்க. புறத்தலை அணைந்து அகப்புறக் கடை அகலிடை வகுத்த அருட்பெருஞ்சோதி. அகம் எனும் ஆன்மாவானது நடு எனும் சபையில் புறத்தலை எனும் நல்ல மனதுடன் இணையும் போது அகப்புறக் கடை எனும் ஜீவ அறிவு விரிவடையுமாறு வகுத்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே. அகம் ஆன்மா, நடு சபை, புறத்தலை புறமாகிய கரணங்களில் தலையானதாகிய மனம், அகப்புறக் கடை ஜீவ அறிவு. அகமெனும் ஆன்மாவானது நடு எனும் சபையில் சமே சொல்லுங்க சாமி. அகமெனும் ஆன்மாவானது நடு எனும் சபையில், நடு முதலே பாத்துறோம், நடுநாடி அதை பார்த்தோம். எனும் நல்ல மனதுடன் இணையும் போது, நல்ல மனதோட இணையுதா ஆன்மா? ஓகே. அகப்புறக்கடை எனும் ஜீவ அறிவு விரியுமடையுமாறு வகுத்த அருட்பெருஞ்சோதி. அகப்புறக்கடை எப்படி ஜீவ அறிவுன்னு முடிவு எடுக்கிறீங்க? அகப்புறம் ஜீவன் இல்லையா? அகப்புறம் ஜீவன். ஓகே. கடை உள்ள அறிவு இல்லையா? கடை ஏற்கனவே பார்த்தோம், உள்ளன்றது அறிவு. இதுக்கு அதுக்கும் மேட்ச் பண்றீங்க கடைன்னு. ஓ, கடைன்னு சொன்னாலே அறிவு. ஏன்னா இங்க வந்து இந்த கான்செப்ட்ல தான் நம்ம வர்றோம். ஏன்னா இங்க இல்லைங்களா, இதை திருப்பி பார்ப்போம். கடைனாக்க என்னன்னு பாத்துருவோம். அதாவது இந்த கான்செப்ட் வரைக்கும் கடைனா உள்ளன்னு வந்துருக்கீங்க திருப்பி. அதேதான் இந்த கடை உள்ளம் அறிவு இதே கான்செப்ட் திருப்பி வரீங்க. அப்ப அகப்புற கடை அப்படின்னாக்கா ஆண் ஜீவனுடைய அறிவு அப்படின்னு முடிவெடுத்துக்க வேண்டியதான். சரி, அதே சமயம் அவர் நேர ஜீவனுடைய அறிவு அப்படின்னு ஜீவ அறிவு அப்படின்னு எழுதிக்கலாமே. அவர் எப்படி கண்டுபிடிச்சா தெரியும் அவருக்கு. கண்டுபிடிச்சிருவாங்க தெரியும். இவனுங்க ஏதாவது பண்ணி கண்டுபிடிச்சுக்குவானுங்க, நாம எழுதி வச்சிருவோம்ப்பா அப்படின்னு போயிட்டு இருக்காரா? இல்ல சார், இது வந்து வரிசை அப்படியே வருது பாருங்க. அதான் சொல்றேன், எப்படி செய்யறது, எப்படி வருது, அறிவு எதோட சேர்த்தா என்ன நடக்கும், அது ஒரு ஃபார்முலா மாதிரி வருது சாமி. இது அப்படியே. ஆமா. இப்ப சாமி நான் நினைக்கிறேன் இது ஒரு ஃபார்முலாவா போட்டு விடணும் சாமி. நீங்க ஒரு ஃபார்முலா போட்டு விட்டுருங்க சாமி. ஸ்டெப் பை ஸ்டெப்பா அது பாருங்க. ஒன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அது பாருங்க சாமி. A is B என்னமோ போட்டு விட்டீங்களே, அதே மாதிரி ஒரு ஃபார்முலா போடுங்க சாமி. அகநடு புறத்தலை அகம் ஆன்மா நடு சபை பிளஸ். இல்ல சார், போட்டோம்னாக்கா நடுங்கிறது ஒருத்தர் சபை பொண்ணும் இன்னொருத்தர் உள்ள மாதிரி வருமே. அங்கதான் குழம்பிட்டு இருக்கீங்களா? ஆமா. இப்ப நாங்களே குழப்பிட்டு இருக்கோம். இப்ப எப்படி இந்த கடைன்றது இங்க வந்து ஜீவ அறிவுன்னு எடுத்தீங்கன்னா இப்பதான் புரியுது. ஃபார்முலா வந்து கடைனாக்கா அறிவுன்னு எடுத்துக்க வேண்டியதான். ஏன்னா மனம் புத்தி சித்த அகங்காரம் உள்ளன்றது கடை. அறிவு. அப்ப ஆன்மாவானது நடு எனும் சபையில தான் வருது திருப்பி பூர்வ மத்திய. சரியா சாமி? எல்லாம் புறத்தலை எனும் நல்ல மனதுடன் இணையும் போது அகப்புறக்கடை எனும் ஜீவ அறிவு விரிவடையும்னா என்ன சொல்ல வரீங்க? விரிவடையுதுனாக்கா அது இன்னும் சிறப்பாகுதா? இந்த வரி ரொம்ப நீட்டா இருக்குது. ஐயா முன்னாடி ஒருத்தர் கேள்வி கேட்டாங்களே, அது ஐயா கிட்ட கேட்கலாம் ஐயா. யாரு கேட்டா? ஒருத்தர் கேள்வி கேட்டாங்களே, நீங்க இவ்வளவு வருஷமா தவம் பண்றீங்க, உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கு அப்படின்னு. அதுதான் அவரைதான் கேட்க பாத்துக்கிட்டு இருக்கிறேன். குணா ஐயாவை முத கேட்க சொல்றேன், அமைதியா இருந்தா இருப்பீங்களா? சரி, அதுதான் அதே கேள்வி நானே கேட்கிறேன். குணா கேளுங்க ஐயா. மூப்பையா வணக்கம் ஐயா. இங்க முன்னாடி என்ன கேள்வி இருந்துச்சுன்னா, நம்ம இத்தனை வருஷமா நம்ம சுத்த சன்மார்க்கத்துல இருக்கோம், தவம் செய்யறோம், அதனால நம்மளுக்கு என்ன தெரிஞ்சது? இப்ப என்னது தெரியுதா இல்ல? இல்ல சாமி, அவர்கிட்ட கேட்டு பிடிக்கல, கேப்பாரு பாருங்க. கேட்டு முடிக்கணும் இல்லைங்க, அவர் கேட்டு பிடிக்கட்டும். நீங்க தவம் பண்றீங்க, இப்ப நம்ம எத்தனை வருஷமா நீங்க பண்றீங்க, தவமா பண்ணிட்டு இருக்கீங்க. நான் புதுசா இருக்கோம், நாங்கள நிறைய பேர் புதுசா இருக்கோம், எங்களுக்கு தவ அனுபவம் கிடைக்கல. உங்களுக்கு தவ அனுபவம் இருந்தா ஷேர் பண்ணுங்க அப்படின்னு கேள்விங்க கேட்டாங்க முன்னாடி. சோ அதே கேள்விதான் உங்ககிட்டயும் கேக்குறேன் நான். சாமி, இவ்வளவு நாள் இப்ப இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன அனுபவம் வந்துச்சுன்னு என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு சாமி.
குணா ஐயா கேட்டாரு. அப்ப நான் சொன்னேன் எனக்கு ஒண்ணும் இல்லன்ட்டு. இந்த மாதிரி நாதம் கேக்குதா, அப்புறம் ஒலி தெரியுதா, இல்ல அவரு நாதம் அந்த சொல்லல. மாதிரி. முரசு, வீணை, அதுதான், அது நாதம் தானே ஐயா அது. யானை பிளிர்றது அதெல்லாம் கேக்குதா அப்படின்னாரு. நம்ம உங்களுக்கு சத்தங்கள் எல்லாம் கேக்குதா, அதுக்கப்புறம் ஒலி என்ன ஸ்டார்டிங் தெரியுதா, அது வெள்ளொலியோ. கேள்வியும் இப்போ ஒரு உங்ககிட்ட கேக்குறாரு. நீங்க சொல்லுங்க சாமி. ஆமா. சோ அதை பத்தி நீங்க என்ன கமெண்ட் சொல்லுங்க ஐயா. நன்றி. ஷேர் பண்ண முடியாத விஷயம் சார். சில விஷயங்களை ஷேர் பண்ண முடியாதா? ஆக்சுவலா சொல்லக்கூடாதுதான் ஐயா. அவர் ஆமா. சொல்றது கரெக்ட் தான், சொல்லக்கூடாது அது அனுபவங்களை. So அதுதான் ஐயா என்ன சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தேன். நன்றி ஐயா. இந்த அனுபவங்களை சொல்லக்கூடாது, ஷேர் பண்ற விஷயமும் கிடையாது. சொன்னாலும் ஆக்சுவலா புரியாது. நீங்க சொன்னீங்கன்னா அது திருப்பி கிடைக்காது, அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படியா சாமி? அதனால அது கிடையாது. சொன்னா வந்து இப்ப நமக்கு ரெக்கார்ட் பண்ணுவாங்க. நம்ம நினைக்கிற மாதிரியே இருக்குன்றீங்களா? இவர் ஒளியை பார்த்தாரா, நானும் கேட்டாரா அப்படிம்பாங்க. சரி சாமி, முடிச்சுக்கோ. சரி ஐயா, நன்றி நன்றி ஐயா. ஆன்லைனா? ஃபேஸ் டு ஃபேஸ்? சாமி ஆன்லைனா? அப்போ ஒரு வரியை முடிச்சு விட்டுரும். ஆன்லைனா ஆன்லைனா தப்பிச்சுட்டா சாமி, இல்லைன்னா இங்கே அரை மணி நேரம் ஓடும். வாய் ஆன்லைன் படிக்கலாமா ஐயா? ஏன் ஆன்லைனு? இல்லைங்க இல்லைங்க. சரி ஐயா. ஐயே என்னதான் படிச்சு கிழிச்சிங்கன்னு தெரியல. கிளம்பு. சரி படிங்கய்யா. படிக்கிறேன் ஐயா. அகநடு அதனால் அகப்புற நடுவை அகமர வகுத்த அருட்பெருஞ்சோதி. அகநடு ஆன்மாகாசம் அல்லது ஆன்ம ஒளி. அகப்புற நடு ஜீவ ஒளி, பறையொளி. ஆன்ம ஒளி அதனால் ஜீவ ஒளியாகிய பறையொளி, அதாவது மன ஒளி அகத்திலே அற்று போகுமாறு அமைத்துள்ள அருட்பெருஞ்சோதி. இல்லைங்க, மதம் படிச்சு முடிங்க. மனதிலே பரவொளி என்பதற்கு ஆதாரம். பறையொளி என் மனப்பதியினில் விரித்தே அரைசது இயற்றெனும் அருட்பெருஞ்சோதி. மனப்பதி மனம் இருக்குமிடம் ஜீவாகாசம். மனதிலே தோன்றுவது பறையொளி. மனதிலே தோன்றுவது பறையொளி. அது ஜீவாகாசத்திலே தோன்றுவதால் பறையொளி. புரியலையா அது? அது ஜீவாகாசத்திலே தோன்றுதலால் பறையொளி. ஜீவ ஒளி எனப்பட்டது. படிக்கட்டுமா ஐயா? ஜீவ ஒளி எனப்பட்டது. சரிங்க ஐயா. ஜீவ ஒளி எனப்பட்டது. இதை விட ஆன்ம ஒளி ஆற்றல் மிக்கது. எனவே ஆன்ம ஒளி விளங்கும் போது பறையொளி அற்று போனது. அல்லது அல்லது அப்புறம் பார்ப்போம். அல்லது அப்புறம் பார்ப்போம். சரிங்க ஐயா. அல்லது அப்புறம் பார்ப்போம். ஓகே சாமி. இது எப்படினாக்கா சாமி, கை விளக்கு இருக்குல்ல, நைட்ல வெளிச்சடி தெரியும், பகல்ல ஒரு வண்டு தெரியாது. அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதே கரெக்ட். நல்ல சொன்னீங்க. நானு இது வந்து எப்ப தெரியுமா, ஒரு 2ஆம் ஆண்டு படிக்கும் போது யோசிச்சேன். விளக்கு அடிச்சா ஏடா பகல்ல தெரிய மாட்டேங்குது அப்படின்னு. சரி ஓகே. அகநடு ஆன்மாகாசம் அல்லது ஆன்ம ஒளி. ஓகே சாமி. அகப்புற நடு வந்து ஜீவ ஒளி, அதாவது பறையொலி, மனது. சரியா சாமி? நடு ஒளி எப்படி தெரியும் உங்களுக்கு? நடுன்னா ஆகாசம்னா அந்த ஒளி எப்படி வரும்? ஒளி எப்படி வரும்? கேட்க போறேன், அதுக்குள்ள நீங்க கேட்டீங்க. சரி சொல்லுங்க. மண்ணு, நீரு, நெருப்பு, காற்று, ஆகாயம். அங்க போயிட்டாங்க. நடுவுல நெருப்பு இருக்குது. எங்கெங்கயோ கனெக்ட் பண்ணி வேற வழி. ஓகே. அகநடு அதனால் அகப்புறை நடுவை அகமர வகுத்த அருட்பெருஞ்சோதி. அகம் அற, இது வந்து அகத்துல அறனால இப்படி எடுத்துக்கிறீங்க மீனிங். சரியா? இந்த அகமர தான் க்ளூவே.
அகத்துல ஆமா அந்து போகுது அப்படின்னாக்க என்ன அந்து போகுது? அப்ப அகநடுன்றது என்ன அது, அகப்புற நடுன்றது என்ன அது அப்படின்ட்டு வரீங்க. ஆமா. எங்கெங்க கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க சாமி. வேற என்ன பண்றது? ஆன்மா ஒளியாதனால் மக்களே புரியுதா ஐயா என்ன சொல்றாருன்ட்டு? புரிஞ்சுதுங்களா? நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். காற்று, ஆகாயம். நெருப்பு வந்து நடுவுல இருக்கு. அப்ப நடுன்னு சொல்றது வந்து இங்க ஒளின்னு எடுத்திருக்கிறாரு ஐயா. தீ நெருப்பு தானே, தீனா நெருப்பு. அது ஒளி தானே. ம் சரி. ஆன்மா ஒளி அதனால் ஜீவ ஒளியாகிய பறை ஒளி அதாவது மன ஒளி அகத்திலே அற்று போகும்படி அமைத்துள்ள அருப்பெருஞ்சோதி. அதான் சாமி ஆன்மா ஒளி வந்து என்னது, ஒரு கோடி சூரிய பிரகாசமா சாமி. ஆமா ஆமா ஆமா. அந்த ஒரு கோடி சூரிய பிரகாசத்துல மனது அதோட சேட்டையை காட்ட முடியுமா? அதோட ஒளிய பரவ முடியுமா? அது வந்து கை விளக்கு மாதிரி. ஆமா, போயிடும். முடியாது. அப்ப ஆன்மா ஒளி வந்துருச்சுனாக்கா மனதுக்கு வேலை இல்லைன்னு சொல்லுங்க. ஆமா, போச்சு. சாமி அப்ப அறிவு வந்துருச்சுன்னு அர்த்தம் சாமி. மனதை வந்து நம்ம என்டர்டெயினே பண்ண மாட்டோம். அது எங்க இருக்குன்னு தெரியாது போல இருக்க. ஆமா, போயிடும். அதுக்கு இருக்காதுங்க. மனதிலே பர ஒளி என்பதற்கு ஆதாரம். பர ஒளியா பறை ஒளியா? ரெண்டும் ஒண்ணுதான். பறையொளி என் மனப்பதியினில் விரித்தே அரைசது இயற்றினும் அருட்பெருஞ்சோதி. மனப்பதி மனம் இருக்கும் இடம் ஜீவாகாசம். ஓ மனப்பதி வந்து ஜீவாகாசம். பறவழி சொல்ற இல்லையா, அரசது ராதா வரணும்ல. அரைசது அரசது தான் வரணும். அரசதுன்னு வரணும். ரை ரா வந்துச்சுல்ல, அது வந்து மேல பறவழி. சரி. மனம் இருக்கும் இடம் ஜீவாகாசம். அதாவது சாமி ஜீவன் வந்து அந்த கரண மத்தியில இருக்குன்னு பார்த்தோம். ஆமா ஆமா. சரி. அப்ப அந்த ஜீவாகாசத்துல ஒரு ஒளி இருக்குது, அது வந்து ஜீவ ஒளியா? ஆமா ஆமா ஆமா, பறவழி. அந்த ஜீவாகாசத்திலே தோன்றுதலால் பறையொளி ஜீவ ஒளி எனப்பட்டது. இதை விட ஆன்ம ஒளி ஆற்றல் மிக்கது. எனவே ஆன்மா ஒளி விளங்கும் போது பறை ஒளி அற்று போனது. பறை ஒளினால ஒண்ணும் வாசிக்க முடியல. இப்ப நம்ம வந்து சாமி இந்த பறை ஒளி காட்டுற வெளிச்சத்துலதான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கோம். சரியா சாமி? மன ஒளியில தான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கோம். சரியா இல்லையா? இப்ப ஆன்மாவோட வெளிச்சத்துல பார்த்தோம்னாக்கா இன்னும் தெளிவா தெரியும் போல இருக்கு. அல்லது அப்படிங்க. அல்லது எங்கயா சத்தத்தை காணோம்? ஐயா கேக்குதுங்களா ஐயா? படிங்க. அல்லது அகப்புற நடு அகத்திலே செயல்படும் புறநடுவாகிய சித்தம். ஆன்ம ஒளி தோன்றும் போது அதனால் அகத்திலே இதுவரை ஆதிக்கம் செலுத்தி வந்த சித்தமானது அகத்தை விட்டு அற்று போகும்படி அமைத்த அருட்பெருஞ்சோதி. இது இன்னும் பெட்டரா இருக்கு. இப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆன்மா ஒளி தோன்றும் போது இது வரைக்கும் முடிவு எடுத்துக்கிட்டு இருந்த சித்தம் அவுட்டு. சரியா சாமி? நீங்க இங்க வரணும். இப்ப போச்சு போங்க. போச்சு இல்லைங்க. நான் முதல்ல டூப்ளிகேட் பண்றேன். டூப்ளிகேட் பண்ணதான் சரியா வரும். போச்சா? டூப்ளிகேட் பண்ண எங்கே போயிடுச்சு? ஏக நடு ஏகப்புறம் ஏக அகம் ஒரே குழப்பம். மனம் புத்தி சித்தம் அகங்காரம். என்னையா மன்னிக்கணும், நீங்க சொன்ன மாதிரி ஈக்குவேஷன் மாதிரி கண்டினியூஸா ஒரு பாட்டுக்கும் அதான் ஏதோ ஈக்குவேஷன் சாமி தான் போட்டு விடணும். சாமி மனம் புத்தி சித்தம் அகங்காரம் உள்ளம் நடுவில் இருக்கிறது சித்தம். சரியா சாமி? மனம் நினைக்குது, புத்தி விசாரிக்குது, சித்தம் முடிவெடுக்குது, அகங்காரம் செயல்படுத்துது. சரியா? உள்ளம் அப்படியே அமைதியா இருக்குது பாத்துக்கிட்டு. சரி. இந்த நடுவுல இருக்கிற சித்தம் இப்ப இங்க வந்து என்ன கதை அப்படின்னாக்கா, ஆன்மா ஒளி தோன்றும் போது அதனால் அகத்திலே இதுவரை ஆதிக்கம் செலுத்தி வந்த சித்தமானது, நடுவில் இருக்கிற சித்தமானது அதை விட்டு அகத்தை விட்டு அற்று போக்கும்படி அமைத்த அருட்பெருஞ்சோதி. அப்ப ஆன்மாலிருந்த எல்லா முடிவும் எடுப்போமோ? சித்தம் வந்து
மனம் சம்பந்தப்பட்டதான முடிவு எடுத்தது இது வரைக்கும். மனம் சொன்னதை கேட்டுதான் அது முடிவு எடுக்குது. சரி, ஓகே. ஆன்ம அவருக்குன்னா அதுக்கு அது முடிவு பண்ணலாம். அதே டைரக்டா முடிவு எடுத்துக்கோ. ஆமா, இது தேவையில்லை. இது தேவையில்லை. நடுவுல இருந்துகிட்டு இது பண்ற இது மனமும் சித்தமும் சேர்ந்துக்கிட்டு தான் நம்மள ஆட்டி படைக்கிற அது. ஆமா, அதேதான் சமய. சரி, இப்ப இந்த மன சித்தான்றது வந்து தனியா அது ஒரு பக்கத்து இயங்கிக்கிட்டு இருக்கா, இல்ல மனதுக்குள்ளேயேதான் எல்லாரும் இயங்கிட்டு இருக்காங்களா? எல்லாம் எல்லாம் ஒண்ணுதான் சார், நானும் ஒண்ணுதான். ஆனா பிரிச்சு வச்சதுனால நம்ம தப்பிச்சோம். ஒரே ஆள் எல்லா வேலையும் பார்த்தாங்கன்னா ஒண்ணு எப்படி பிரிச்சு எங்களை இது பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, ஒரு சம்மரி கொடுத்துருங்க சாமி. அவ்வளவுதான், முடிச்சுக்கோ. எதுக்கு மேல போக முடியாது. ஏற்கனவே மண்டை கண்டெல்லாம் குழம்பிச்சு. அகநடு புறநடு. இன்னைக்கு நைட்டு தூங்கின மாதிரிதான். தூங்கும் போது இது அப்படியே ஞாபகத்துல வரும். புறநடுனா என்ன, அகநடுனா என்ன, நடுனா என்ன சார்? இந்த அகநடு முந்தைய முதல்ல பார்த்தோமே, அது இப்பதான் எனக்கே வந்து அது எப்படி எழுதிருக்கமான்னு எனக்கே மலைப்பா இருக்கு. உங்களுக்கே மலைப்பா இருக்கு? ஐயோ, உண்மையிலே சொல்றேன். உங்களுக்கே மலைப்பா இருக்குன்னா இது எங்களுக்கு ஜீரணத்துக்கு எவ்வளவு நாள் ஆகும்? உண்மைங்க ஐயா, எப்படி பாருங்க சாமி. நான் நினைக்கிறேன் இது வந்து நம்ம விட முடியாது. வருஷம் பாத்துக்கிட்டே திருப்பி வந்து பாத்துக்கிட்டே வர வேண்டியதான். திருப்பி பாத்துக்கிட்டே வர வேண்டியதான். வேற மாதிரி விளங்குது. நம்ம இந்த ஏற்கனவே பாத்துருக்கோம். இது ஏற்கனவே பாத்துருக்கோம். ஆனா அப்ப வந்து சரியா விளங்கல. சரி சாமி, முடிச்சுக்கலாம். நன்றி. சரி, நன்றி சாமி, முடிச்சுங்க. நன்றி. நன்றி எல்லாம் நன்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட் பிரகாச வள்ளலார் திவ்ய திருளேசனம் ராமலிங்காவையும் ராமலிங்காவையும் ராமலிங்கம். நன்றி ஐயா. வணக்கம் வணக்கம். நன்றி அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நன்றி நன்றி வணக்கம். நன்றி எல்லாருக்கும் வணக்கம். கவிதா இருக்கீங்களா? நன்றிங்க. நன்றி நன்றி. ஓகே ஓகே ஓகே. நன்றி சாமி. நன்றி எல்லாருக்கும். நன்றி. பாய். நன்றி.